ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனை கர்த்தர் நடத்தி தாரும். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் ஆகட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த ஆஹா, என்னில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற
ஆண்டவரோடு சஞ்சரிக்காதவங்க பரலோகத்தில் தேவனோடு சஞ்சரிக்கவே முடியாது. இங்கே எப்படி நம்ம வாழ்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் நம்மளுக்கு மறுமை. அந்த பாட்டு நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதான். அங்கே மாத்திரம் இல்லை, அதுக்கு அர்த்தம் அவர் சொல்லுது, நீரே அன்றி இகத்தில் இந்த உலகத்தில் எனக்கு வேற ஒரு ஆறுதல் தேர்தல் இல்லை. இங்கே வாழாமல் அங்கே நம்ம பார்க்க முடியாது. இங்கே இணைஞ்சு இருக்கணும், அவரோட சேர்ந்து இருக்கணும். இந்த எனக்கு இங்கிலீஷில் தெரியல, தனிமை சேர்மம் கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராடக்ட் தனியாக இருந்துச்சுன்னா அது தனிமை, தன்மம் அப்படிம்பாங்க. சேர்மம்னா 2 பொருள், இப்போ சர்க்கரையும் மணலையும் சேர்த்துட்டா பிரிச்சிடலாம். ஆனால் காஃபியை எலிமெண்ட்டு காம்பவுண்டு மிக்சடு, இப்போ அந்த கலந்துட்டோம் அப்படின்னா அதை பிரிக்கவே முடியாது. காஃபியை வந்து என்ன சொன்னாலும் பிரிக்கவே முடியாது, சாம்பார் என்ன இருந்தாலும் தனித்தனியாக பிரிக்கவே முடியாது. அது மாதிரி ஆண்டவரோடு நம்ம இணையக்கூடாது, கலந்துடணும். சொல்லுங்களேன், ஆண்டவரோடு எப்படி இருக்கணுமா? கலந்துடணும். என்ன காட்டுறேன், இப்படி நம்ம ஒன்றாய். அப்போ நம்ம என்னென்ன பூவோடு சேர்ந்த நாறு மணக்கும், நம்மளாம் நாறு தான், நான் நாறு தான். அவர் வாசனையில் சாரோனின் ரோஜா, அவரோடு இணைஞ்சிட்டா என் வாழ்க்கை மணக்கா பரிமள தைலம் போல். ஆமாம், வாசனை வரும். அவர் இல்லை அப்படின்னா வாழ்க்கை நாட்டமாக போயிடும். அவரோடு கூட வாழ்கிற ஒரு அனுபவம், இனிமையான அனுபவம். அதில் நீங்கள் பழகிட்டீங்கன்னா ஆண்டவரோடு சஞ்சரிக்க, பேச, உறவாட வந்துட்டு அவர் உங்களை தேடி வந்துடுவார், தட்டி எழுப்புவார். எலும்பு எலும்பு, நான் அவனோடு பேச வந்திருக்கேன், நான் அவனோடு உறவாட வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் கூட மனுஷரோடு பேச விட மாட்டார். அவர் அவ்வளோ ஒரு பொசசிவான காட். கணவன் மனைவி, மனைவி கணவன், அல்லது பிள்ளைங்க பெற்றவங்க, இப்படி இந்த பொசசிவ்னஸை விட ஆண்டவர் நம்ம மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த எப்படி சொல்கிறது, எனக்குரியது அப்படின்றதில் சொந்தம் பாராட்டுறதில் என் ஆண்டவரை போல் ஒருவரும் இல்லை. விடவே மாட்டார். என் பிள்ளை எனக்கு தான் சொந்தம், என் மனவாட்டி எனக்கு தான். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் நாம் தேவனை ஆராதிக்கலாம். 3வது பாடல், துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு, துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களிகூர்கின்றேன் தினமும். உன்னதரே
இதயத்தோடு நான் உம்மையே துதிப்பேன், நான் உம்மையே நேசிப்பேன் என்று கர்த்தரிடத்துல சொல்லலாமா? எல்லாவற்றை பார்க்கிலும் எல்லாருக்கும் மேலாக நான் உம்மையே நேசிப்பேன் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்க எதை காட்டிலும், எந்த ஒரு பொருளை காட்டிலும், எந்த ஒரு நபரை பார்க்கிலும் என் இருதயம் என்னை சிருஷ்டித்த என் தேவனாகிய கர்த்தரையே நோக்கி காத்திருக்கும். என் தேவனையே நான் நேசிப்பேன், அதிகமாய் நேசிப்பேன் என்று சொல்லலாமா? இந்த காலை நேரத்துல அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோமே. நீ எவ்வளவு என்னிலே அன்பு கூறுகிறாய் பேதுருவே, நீ என்னிடத்துல எவ்வளவு அன்பா இருக்கிறாய்னு கேட்டது போல நம்மை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், என்னிடத்துல நீ எவ்வளவு அன்பு கூறுகிற, எவ்வளவு உன் இருதயம் எனக்காக ஏங்குகிறது. ஒவ்வொருவர்கிட்டையும் கர்த்தர் இந்த கேள்வியை கேட்கிறார். மகனே மகளே, எவ்வளவு நீ என்னை அன்பு கூறுகிறாய், எவ்வளவு உன் நேசம் என் மேல் இருக்கிறது. உனக்காக நான் ஜீவனையே கொடுத்தேன், உனக்காக எல்லாவற்றையும் செய்தேன், இன்னைக்கு உனக்காக நான் காத்திருக்கிறேன். உன் இருதயம் இன்றைக்கு எங்கே இருக்கிறது? உன் இருதயத்துல எனக்கு இடம் இருக்கா? உன் இருதயத்துல நான் வர ஆசைப்படுகிறேனே, எனக்கு நீ இடம் தருவாயா? ஆண்டவரே, எங்க இருதயத்துக்கு கவலை எல்லாம் வெளியே எடுத்து போடுங்கப்பா. பாரம், துக்கம், கலக்கம், உலகத்தின் கவலைகள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் எங்க இருதயத்தில் இப்பொழுது வெளியேற்றுகிறோம் ஆண்டவரே. சுத்த இருதயத்தோடு, கர்த்தரை நேசிக்கிற ஒரு மனதோடு உமது சமூகத்தில் வர காத்திருக்கிறோம் அப்பா. இன்றைக்கு உங்களை பாரப்படுத்துகிற காரியம் என்ன? கலங்கம் பண்ணுகிற காரியம் என்ன? கர்த்தரை முழுமையாய் நேசிக்க கூடாத படிக்கு இருதயத்தை தடை பண்ணுகிற காரியம் என்ன? இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், எது உன்னை தடுக்குது? என்கிட்ட வர முடியாத படிக்கு, விடுதலையோடு என்னை ஆராதிக்க முடியாத படிக்கு, என்னை நேசிக்க முடியாத படிக்கு உன்னிடத்துல இருக்க தடை என்னன்னு கர்த்தர் கேட்கிறார். அன்னாளுடைய உதாரணம் அருமையான உதாரணம். ஒவ்வொரு முறையும் அவளுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி அவளுடைய சக்களத்தை அவளை மனமடி வாக்கிட்டே இருப்பா, குத்தி குத்தி பேசிக்கொண்டே இருப்பா. அன்னாள் மனம் சோர்ந்தவளாக அழுது கொண்டு பல வருஷமா ஆலயம் வரைக்கும் போயும் அழுது கொண்டே துக்கத்தோட முழுசா ஆண்டவர்கிட்ட போக முடியல, முழுசா விட்ட நேசத்தை காட்ட முடியல. ஒரு வேதனை, பிள்ளையை குறித்த பாரம் அவள் இருதயத்தில் இருந்து கொண்டே இருந்தது. அவளுடைய கணவன் அவளை பார்த்து ஒரு நாள் சொல்றாரு, 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு மேலானவன் அல்லவோ, நான் போதுமே உனக்கு. ஆனால் அன்னாள் திருப்தி ஆகல. அன்னைக்கு அவளுக்கு ஒரு காரியம் புரிந்தது. 10 குமாரரை பார்க்கிலும், என் கணவரை பார்க்கிலும், எனக்கு கர்த்தர் கொடுக்க போற பிள்ளையை பார்க்கிலும் கர்த்தாவே நீங்க எனக்கு முக்கியம்னா, அதான் ஆலயத்துக்கு எழுந்து போனா. என் புருஷனை விட, என் பிள்ளைய விட, என்னை சுத்தி இருக்கிற ஜனத்தை விட அவ கர்த்தர்ட்ட போய் சொன்னா, ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு பிள்ளைய கொடுங்க, அந்த பிள்ளை இன்னைக்கு எனக்கு முக்கியம் இல்லப்பா, அதை உங்கள்கிட்டயே கொடுத்துட்றேன், எனக்கு நீங்க முக்கியம் ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. இந்த உலகத்துல எனக்கு பிள்ளை இருக்கோ இல்லையோ, என் கணவன் என்னை நேசிக்கிறாரோ இல்லையோ, என்னை சுற்றி இருக்க ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்றாங்களோ இல்லையோ, என்னை எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ காயப்படுத்தட்டும். இன்னைக்கு எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார், என் கர்த்தர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். 10 குமாரரை பார்க்கிலும், என் கணவனை பார்க்கிலும், என் உறவுகளை பார்க்கிலும் என் நேசர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். என்னைக்கு அன்னாள் அந்த தீர்மானத்தை எடுத்து கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தாலோ அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஏன்னா அவளுக்கு கர்த்தரே கிடைச்சாச்சு. என் நேசர் இருக்கும் போது எனக்கு என்ன துக்கம் இருக்க முடியும்? ஆனா அன்னாள் அதை சொன்ன போது அவள் வேண்டிக் கொண்ட சகலமும் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு கர்த்தருக்கு அதுதான் வேணும். உங்களுடைய எல்லா குறைகளையும் நீக்க அவர் வல்லமையுள்ள தேவனான அவருக்கு நீங்க வேணும், நீங்க முழுசா வேணும்ன்றாரு. நீ எனக்கு முழுசா வேணும். உன் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு தான் இருக்கணும்னு கர்த்தர் கேட்கிறார். எனக்கு தான் இருக்கணும். possessiveness, yes, he is possessive about you. நீங்க எங்கெல்லாமோ ஓடுறீங்க, என்னை நீ நேசிக்க மாட்டாயா, என்னை நீ புரிந்து கொள்ள மாட்டாயா? கர்த்தர் சொல்றார், நான் இருக்கேன், I am possessive about you. நீ எனக்கு தான் முழுசா சொந்தம்ன்றாரு. உன் வாழ்க்கையில நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்கணும்ன்றாரு. அந்த இருதயத்தோடு இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வரலாமா? நீங்க தான்ப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்லலாமா? சின்ன பிள்ளைகிட்ட சொல்வீங்களே உங்க வீட்டுல, நீ தான் எனக்கு முக்கியம், இன்னைக்கு கர்த்தர்கிட்ட சொல்லலாமா? நீங்க தான்ப்பா எனக்கு முக்கியம், என் வாழ்க்கையில நீங்க தான்ப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், உங்களுக்கு அப்புறம் தான்ப்பா எனக்கு எல்லாமே சொல்லி இந்த ஒரு மனசோடு இன்னைக்கு நம்ம ஆராதிப்போமா? கர்த்தர்கிட்ட சொல்வோமா? நான் துதித்திடுவேன் என் முழு இதயத்தோடு ஆண்டவரே,
என் இருதயத்தில் இப்போ வேற எதுவுமே இல்லைப்பா, உம்மை துதிக்கிற துதி மாத்திரம்தான் இருக்கு, நீங்கள் மட்டும்தான்ப்பா என் இருதயத்தில் இருக்கிறீங்க, என் இருதயம் உங்களுக்கு மட்டும்தான்ப்பா சொந்தம்னு சொல்லி மீண்டும் ஒரு விசை துதித்திடுவேன் முழு இதயத்தோடு என்று பாடலாமா? துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு, துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. உன்னதரே உம்மில் மகிழ்ந்து கலிகூர்கின்றேன் தினமும். உன்னதரே உம்மில் மகிழ்ந்து கலிகூர்கின்றேன் தினமும். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன்
உங்க வல்லமை வல்லமை ஆண்டவரே எலியாவின் மேல இருந்த அந்த வல்லமை, மோசேயோட இருந்த வல்லமை ஆண்டவரே, எலிசாவுல இருந்த வல்லமை ஆண்டவரே, அப்பா அப்போஸ்தலர் மேல இருந்த வல்லமை எங்கள்ல ஊற்றுங்கப்பா. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அந்த அக்கினிமயமான நாவுகள் ஆண்டவரே, பிரிந்திருக்கிற நாவுகள் ஒவ்வொரு நாளும் வந்து அமரட்டுமே. ஹalleluya. அந்த தீர்க்க தரிசன ஆவி, அந்நிய பாஷைகள், பரலோக பாஷைகள், சமமான பாஷைகள், தூதர்களுடைய பாஷைகளை பேசுகிற அந்த அபிஷேகம் ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொரு நாளும் ஊற்றுங்க. ரிவா ஆதரவா கமுதுல பரபா ஓரிபா பாபா தகதல பரபரபா ஓரிபா பாபா தகதல பரபரபா ஓரிபா கதல பரபரபா ஆதரவா ஓரிபா பாபா தகரிபா கமபா ஓரிபா பரபரபா ஓரிபா கமபா இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாளம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே. நதியாய் பாய்ந்திடவே நீச்சலாளம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே. ஆவியானவரே நதியாய் கொண்டு போகப்பா, நீச்சல் ஆழத்துக்குள்ள கொண்டு போகப்பா. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் எழுப்புதலின் அக்கினி ஆண்டவரே, அப்பா பற்றி எரியட்டுமே. எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே. அற்புதத்தின் ஆவியே வந்திடுவே. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே. அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே. அக்கினியை ஊற்றிடுமே. பிசாசின் கிரியைகள் அழியட்டுமே. பொல்லாத ஆவியுடைய வல்லமைகள் அழியட்டுமே. எல்லா மாந்திரீகங்கள், எல்லா செய்வினைகள், எல்லா சாப கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால எல்லா சாப கட்டுகள், எல்லா சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. ஊற்றிடுவே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை ஆண்டவரே, எழுந்து நின்று கேட்கலாமா? ஆண்டவரே, என்னை நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. அதனால உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்க அபிஷேகம் ரிவா ஹாபா தாலா பலா ஓலா பலா தாலா லகா ஓலா தாலா ஆனா லகா கம தகா தாலா லிபா லபா 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 ஓலி மாமா மாமா ஓரி பதா கம தகா தாலா லிபா லபா சப்தா தாலா லபா ஓரி மாமா மாமா தாலா லிபா ரா துலா லபா 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 ஓரி பதா தாலா தாலா லிபா ரா ஓரி பதா ரிகா ரூதா ஹாசி ரிபா ஆலா லிபா லா ஓரி பதா கம தாலா சீதா ரபா ஆலா லிபா லபா லபா ஓ ரபா தாலா லபா லபா ஆவிர நிரம்பி ஓ கண்களை திறந்து பார்க்காதீங்க தேவ சமூகத்துல. ஓ நீம கம தூள நகத்தூள் லபா லிபா லபா லபா ஓ நீம லபா கர்மல சமத கத்தல லிபா லபா லபா ஓ நீம லபா கர்மல சமத கத்தல லிபா லபா
சகதா தீபல பல 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 ஒரு பல பல ஷபல பல பல ஒரு பா கபுதுல லவகத்துல கபரு சீத்தல பல பல இருள் நீங்குவதாக, இருள் நீங்குவதாக, இருள் நீங்குவதாக. ஓ வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல என் நேசர் எழுந்து வருவீராக ராஜா. வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல என் ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில எழுந்து வருவீராக ராஜா. எல்லா இருள் சத்துரு கொண்டு வந்த எல்லா சோதனைகள், எல்லா வேதனைகள், எல்லா பாரங்கள், எல்லா கஷ்டங்கள், எல்லா கசப்புகள், எல்லா இழப்புகள் இந்த பகல் வேளையில, இந்த காலை வேளையில ஆண்டவரே சூரியனை கண்ட பனி விலகுவது போல ஆண்டவரே மலை போன்ற எல்லா சோதனைகளும் என் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அது ஒன்றுமில்லாமல் போவதாக. என் நேசர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர். அவர் என்னை நேசிக்கிறார், அவர் என்னை காண்கிறார், அவர் என்னை ஏந்துகிறார், அவர் என்னை சுமக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் என்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவரே வாக்கு கொடுத்தவங்க, திருமண நாளில் வாக்கு கொடுத்தவங்க ஆண்டவரே வாக்கை மீறி போயிடுறாங்கப்பா. ஆண்டவரே கடைசி வரைக்கும் நான் இருப்பேன்னு சொன்னவங்க இல்லை, ஆனால் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சிலுவையில் அறையப்பட்ட என் இயேசு கிறிஸ்து, காயங்களை சுமந்த இயேசு கிறிஸ்து, வேதனைகளை அனுபவித்த என் இயேசு கிறிஸ்து, எல்லோருடைய வியாதிகளையும் எல்லோருடைய நோய்களையும் எல்லோருடைய சாபங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய இருளெல்லாம் மாறி போகும். மோசே தேவனோடு பேசும் பொழுது அந்த மோசை மேல தேவனுடைய மகிமை வந்து தங்கினது. தேவனுடைய மகிமை மோசையின் முகத்தில் வெளிப்பட்டது. இன்றைக்கு எங்கள் மேல அந்த மகிமை சிலருடைய இருதயத்துல ஒரு எக்ஸ்பான்ஷனை பார்க்கிறேன், ஏதோ ஒரு விரிவாக்கம், ஏக்கம். ஆண்டவரே அந்த தேவ மகிமை எனக்கு வேணும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் உள்ள செழுமையான கொழுமையான எல்லாவற்றையும் பார்க்கிறோம், என் தேவனுடைய பிரசன்னம் எனக்கு போதும். என் தேவன் எங்கே இருக்கிறாரோ, அவர் காடுகளில் இருந்தாலும், மலைகளில் இருந்தாலும், பள்ளத்தாக்கில் இருந்தாலும், அவர் வனாந்தரத்தில் இருந்தாலும், ஓ என் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தாலும், நான் அங்கே அவர் அருகே அவருடைய பாதங்களை நான் கட்டி பிடித்து கொண்டு இருப்பேன். ஆண்டவரே உங்க அன்பு எங்களை நிரப்பட்டுமே, உங்க அன்பு எங்களை நிரப்பட்டுமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாரோ முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போல, ஆரீரரு நோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 14
சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடினவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ என் நேசரனுடையவரே அவர் மார்பினில் சாய்ந்திடுவே மணவாளியே வா என்பாரே கேட்ட அந்த நேரமே நானும் செல்வேன் அந்நேரமே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ என் செல்லம் நீங்கதான் இயேசையா என் செல்வம் நீங்கதான் என் சொத்து இயேசையா என் செல்லம் நீங்கதான் இயேசையா எனக்குரியவர். என் செல்வம் நீங்கதான் இயேசையா விலையேற பெற்றவரே என்னை ஆளும் பரிசுத்தரே விலையேற பெற்றவரே
பார்க்கிறார். வெளியில பாடுகிற அந்த உதடுகளையோ அந்த பாடலின் சத்தமோ ராகமோ இசையோ அல்ல, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றியுள்ள இதயத்துல பொங்கி வழியணும் ஒரு ஊற்று அந்த பூமியிலிருந்து தோன்றி வருவது போல நம்முடைய இருதயத்தில் இருந்து அந்த தேவ அன்பு பொங்கி பொங்கி வழியணும். அந்த அன்பு பொங்கி வரும் பொழுது அதோடு கூட சேர்ந்து என் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அதுவே தேவனுக்கு பிரியம். அந்த அன்பை எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாருன்னா அந்த கடைசி நிமிஷத்துல ஈட்டியில குத்துன பொழுது கூட அந்த தேவ அன்பின் வெளிப்பாடுதான் அந்த தண்ணீர் ரத்தம். தேவனுடைய அன்பு ஒரு சொட்டு கூட மிச்சம் இல்லாதபடிக்கு அவர் நம்மை நேசித்தார். அந்த அன்பிலே ஆண்டவர்கிட்ட நன்றியோடு சொல்லாமா, தூக்கி எறியப்பட்ட எண்ணெய் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்க சேர்த்து கொண்டீங்களப்பா. எல்லாரும் தூக்கி எறிஞ்ச பாத்திரம் தானா, கலட்டி போடப்பட்ட செருப்பு தான் ஆண்டவரே, வீசி எறிஞ்ச குப்பை தான் ஆண்டவர். என்ன உங்க கண்கள் கண்டது? தூக்கி எறியப்பட்ட எண்ணெய் வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட எண்ணெய் வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். பிசாசு என்னை வெறுமையாக்கினான், மனிதர்கள் என்னை வெறுமையாக்கினாங்க, சூழ்நிலைகள் என்னை வெறுமையாக்குச்சு. அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நானே நினைக்கும் பொழுது அதோட கடைசி நிமிஷம் கடைசி நொடி அந்த சிம்சோன் தாகத்தால மறிக்கிற வேலையில அவனுக்கு ஒரு எண்ணெய் கோரி உண்டானுச்சப்பா. அவனுக்கு ஒரு நீரூற்று புறப்பட்டு வந்துச்சு ஆண்டவரே. ஆண்டவரே கடைசி பிராணன் ஆண்டவரே அவனை மூச்சு விட்டாலும் ஆண்டவரே அந்த நீரூற்று அவன் இருக்கிற பக்கம் தேடி வந்தது ஆண்டவரே. அவன் மயக்கம் போட்டு ஜீவன் பிரிஞ்சது, அவன் ஜீவன் பிரிஞ்சது. எப்போ அவன் அந்த தண்ணி அவன் வாய்க்குள்ள போச்சோ ஆண்டவர் தேடி வந்து சிம்சோன் விழுந்து கிடக்கிற இடத்துல அவன் வாயில கர்த்தர் தண்ணி எடுத்து ஊற்றினார். அந்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் ஆவி உயிர்த்தது, அவன் பிழைத்தான். செத்து போன சிம்சோனை தேவன் தம்முடைய நீரை ஊற்றி தன்னுடைய நீரையே கொடுத்து அந்த ஜீவ தண்ணீரை கொடுத்து, சிம்சோன் நீ மறிக்க வேண்டியது இல்லை, நீ மறிக்க வேண்டாம், சிம்சோன் நீ எழுந்துரு 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 எழுந்துரு, உன்னை நான் வாழ வைப்பேன், உன்னை நான் வாழ வைப்பேன். கர்த்தருடைய ஜீவ தண்ணீர் இன்றைக்கு உங்கள் அருகிலே சிலுவையில் இருந்து புறப்பட்டு வருகிற அந்த ஜீவ தண்ணீர் அவருடைய கரங்களில் இருந்து அவருடைய கால்களில் இருந்து நேற்று தினம் அந்த பாடலை பாடுங்க. சென்னி வினா கைகாணி நின்று சிந்துதோ துயரோடு அன்பு. அந்த அன்பு அவருடைய கரங்களில் இருந்தும் கால்களில் இருந்தும் விழாவில் இருந்தும் உச்சந்தலையில் இருந்து உள்ள கால் வரை ஒவ்வொரு அணுவில் இருந்தும் என் இயேசுவுடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. நான் வாழ்வதற்காக, நாம் வாழ்வதற்காக, சத்துருக்கு முன்பதாக வாழ்ந்து காட்டணுன்றதுக்காக வைராக்கியமாய் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். திருவிருந்துக்கு ஆயத்தப்படுவோம், கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.